மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம இந்த சீரீஸில் டிசீசஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாக்டீரியல் டிசீஸை பற்றி ஒரு 2 பார்ட்டு, வைரல் டிசீசஸ் பற்றி ஒரு 2 பார்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 24 டிசீசஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோசோவன் டிசீஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புரோட்டோசோவன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. புரோட்டோசோவா அப்படின்னா அது வந்துட்டு ஒரு யூக்கரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ், சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ். நம்ம பாக்டீரியல் டிசீஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்டீரியானா என்னென்னு பார்த்தோம். ஸோ அப்போ நான் ஒரு டேர்ம் சொன்னேன், ப்ரோக்கரியோட்டிக். பாக்டீரியா வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்கரியோட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரோக்கரியோட்டிக் அப்படின்னா என்னென்னா அதில் என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேஜ். ப்ரோ அப்படின்னாலே இனிஷியல் ஸ்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேஜ் நியூக்ளியஸ் இருக்காது. அடுத்து மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் இந்த வேக்யூல்ஸ், சைட்டோபிளாசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யூக்கரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதில் நியூக்ளியஸும் இருக்கும், மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். பட் நம்ம பாக்டீரியாவும் யூனிசெல்லுலார்னு தான் பார்த்தோம். இது புரோட்டோசோவனும் யூனிசெல்லுலார்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்கரியோட்டிக் யூக்கரியோட்டிக் செல்ஸை வச்சு கிடையாது, அது எதை வச்சு தான், நியூக்ளியஸை வச்சு தான். நியூக்ளியஸ் இருந்தால் அது வந்துட்டு யூக்கரியோட்டிக், நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ப்ரோக்கரியோட்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூக்கரியோட்டிக் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் இது ஓகே தானே. நம்ம எப்படி வைரல் டிசீஸ் பார்க்கும்போது அதில் ஒரு பர்டிகுலர் டிசீஸ், ஹெச்ஐவியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சமச்சீர் புக்ஸில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி நிறையா சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு டிசீசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மலேரியா, புரோட்டோசோவன் டிசீஸ். நிறைய இருக்குது. அமீபியாசிஸ் இருக்குது, காலா அசார், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பையீரியா, அந்த மாதிரி நிறையா புரோட்டோசோவன் டிசீஸ் படிப்போம். பட் அதிகமாக கொடுத்துருக்கிற ஒரு டிசீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு மலேரியா. மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ் பேர் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸ். இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு டைஜீனிக் அப்படின்னு சொல்லலாம். டைஜீனிக் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரெண்டு ஹோஸ்ட் தேவைப்படுது. சரிங்களா, ஒன்று ப்ரைமரி ஹோஸ்ட், இன்னொன்று வந்துட்டு செகண்டரி ஹோஸ்ட். யார் ப்ரைமரி ஹோஸ்ட் அப்படின்னா ஹியூமன்ஸ் தான் ப்ரைமரி ஹோஸ்ட். செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா மஸ்கிட்டோ, அதுவும் எஸ்பெஷலாக ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. நம்ம இதுக்கு முன்னாடி வைரல் டிசீஸ் பார்க்கும்போது ஏடிஎஸ் மஸ்கிட்டோவை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அது எதுக்கு, டெங்குக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் மஸ்கிட்டோ. இது மலேரியா, இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. குழப்பிக்காதீங்க, ஒருவேளை அப்படி குழப்பிச்சுன்னா மலர், ஃபீமேல். மலர்னா பூ இல்லையா, பூ யாருக்கு பிடிக்கும், ஃபீமேலுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா மலர்னு ஒரு பொண்ணு, எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஹியூமன்ஸில் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசெக்ஷுவல் ஃபேஸ் நடக்கும். இந்த பிளாஸ்மோடியமோட ஏசெக்ஷுவல் ஃபேஸ் ஹியூமன்ஸில் நடக்கும். அந்த பிளாஸ்மோடியமோட செக்ஷுவல் ஃபேஸ் வந்துட்டு மஸ்கிட்டோவில் நடக்கும். சரிங்களா, அதனால் நம்ம மஸ்கிட்டோவை என்னென்னு சொல்கிறோம்னா டெஃபினட்டிவ் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம்: ஜைசோகனி, கேமோகனி அண்ட் ஸ்போரோகனி. இந்த ஜைசோகனி கம்ப்ளீட்டாக ஹியூமனில் நடக்கும். ஸ்போரோகனி கம்ப்ளீட்டாக வந்துட்டு மஸ்கிட்டோவில் நடக்கும். கேமோகனியில் பாதி ஹியூமனில் நடக்கும், பாதி வந்துட்டு மஸ்கிட்டோவில் நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ அந்த சைக்கிள்குள்ளே போவோம். ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த சைக்கிள். நம்ம சிம்பிளாக நான் எழுதியிருக்கேன், ஒரே பேஜில் வர்ற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான ஒரு சைக்கிள். எங்கே உங்களுக்கு புரியலைனாலும் அதை பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி கேளுங்க. சரிங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு இதை சிம்பிளாக தான் நடத்துகிறேன். இப்போது இதில் வந்துட்டு நான் 2 ஃபேஸ் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்துட்டு ஏசெக்ஷுவல் ஃபேஸ், இன்னொன்று வந்துட்டு செக்ஷுவல் ஃபேஸ். ஏசெக்ஷுவல் ஃபேஸ் ஹியூமனில் நடக்கும். எது ஏசெக்ஷுவல் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஏசெக்ஷுவல் ஃபேஸ். மஸ்கிட்டோ கடிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, அங்கே தான் ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே போய் இப்படி வந்து இதுதான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசெக்ஷுவல் ஃபேஸ். ஓகே, இதே செக்ஷுவல் ஃபேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இது என்னன்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் ஃபேஸ் மஸ்கிட்டோவில் நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏசெக்ஷுவல் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்ஷுவல் ஃபேஸை பற்றி பார்ப்போம். ஸோ எஸ், ஸோ நான் என்ன சொன்னேன், மஸ்கிட்டோ நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சைக்கிள் ஆரம்பிக்குது. கடித்த உடனே மனுஷங்களோட உடம்புல இது எதை நிறையா அனுப்பிவிடும்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோசோயிட்ஸை நிறையா அனுப்பிவிடும். இந்த ஸ்போரோசோயிட்ஸ் எதை டார்கெட் பண்ணி போகும்னு கேட்டிங்கன்னா லிவரை டார்கெட் பண்ணி போய் அங்கே என்ன ஆகும்னா செட்டில் ஆகும் ஸ்போரோசைட்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு.
செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஸ்போரோசோயிட்ஸ் வந்துட்டு ஏசெக்ஷுவலாக டிவைட் ஆகும். நிறைய டிவைட் ஆகி இந்த ஸ்போரோசோயிட்ஸ் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீரோசோயிட்ஸாக மாறும். சரிங்களா, நிறைய டிவைட் ஆகி இது என்னவா மாறும் அப்படின்னா மீரோசோயிட்ஸாக மாறும். மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிசி செல். அப்போது இந்த மீரோசோயிட்ஸ் லிவரை விட்டு வெளியே வந்து ஆர்பிசியை வந்துட்டு பெனிட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே போய் தங்க ஆரம்பிக்கும். எப்படி தங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரோப்போசோயிட்ஸ், ஒவ்வொரு மீரோசைட்ஸும் போய் ஒவ்வொரு ஆர்பிசியை பிடிச்சி அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரோப்போசோயிட்ஸாக மாறும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்போரோசோயிட்ஸாக இருக்குது, அது மல்டிப்ளை ஆகி மீரோசைட்ஸாக மாறுது. இப்போ அது என்னவா மாறி இருக்குது, ஆர்பிசிக்குள்ளே ட்ரோப்போசைட்ஸாக மாறி இருக்குது. இந்த ட்ரோப்போசைட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆர்பிசிக்குள்ளே இருக்கிற மேட்டர் எல்லாம் சாப்பிட்டு ஆர்பிசிக்குள்ளே ஒரு ஓரத்தில் போய் இது என்னவா மாறிடுன்னா ஒரு மோதிரம் மாதிரி ஒரு இமேஜை கொடுக்கும். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா ஏசெக்ஷுவல் டிவிஷன் பண்ணி இந்த ட்ரோப்போசோயிட்ஸ் மறுபடியும் என்னவா மாறும் கேட்டிங்கன்னா நிறைய மீரோசோயிட்ஸாக மாறும். சரிங்களா, ஸோ இப்போ ஒரு மீரோசைட்ஸ் ஒரு ஆர்பிசிக்குள்ளே வந்து அது என்ன பண்ணுது, நிறைய மீரோசைட்ஸாக மாறுது இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். இப்படி நிறைய மீரோசைட்ஸாக மாறி இருக்கிற அந்த ஆர்பிசி செல்லை நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஜைசான்ட்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஜைசான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு சைக்கிள் பேர் ஜைசோகோனி. சரிங்களா, 3 ஸ்டேஜ் எடுத்தோம் இல்லையா அந்த லைஃப் சைக்கிளில், அது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜைசோகோனி, ஏன்னா அதை ஜைசான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா, இது கம்ப்ளீட்டாக எதுக்குள்ளே தான் நடக்குது, ஜைசோகோனி ஹியூமன்ஸ்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் இந்த நிறைய மீரோசைட்ஸ் இன்னும் ஆக அந்த மீரோசைட்ஸ் என்ன கலரில் இந்த ஆர்பிசி செல்ஸ் மாறும்னா எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் மாறும். அதுக்கு பேர் நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஸ்கஃப்னர்ஸ் கிரானியூல்ஸ்னு சொல்லுவேன். சரிங்களா, இந்த எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்லை அந்த ஸ்கஃப்னர் கிரானியூல்ஸாக ஆனதுக்கப்புறம் இந்த மீரோசைட்ஸோட வேலை என்னென்னா இந்த ஆர்பிசி செல்லை அழிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அந்த ஆர்பிசி செல் அப்படியே அழிஞ்சு இந்த மீரோசைட்ஸ் வெளியே வந்துடும். அது வெளியே வரும்போது இன்னொரு டாக்ஸின், முக்கியமான ஒரு டாக்ஸின் எடுத்துகிட்டு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீமோசோயின் டாக்ஸின். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இது. ஏன்னா இந்த ஹீமோசோயின் டாக்ஸின் தான் என்ன நமக்கு கொண்டு வருதுன்னா ஃபீவரு, அப்புறம் வந்துட்டு ஸ்வெட்டிங்கு, ஷேக்கிங், சில்னஸ், இது எல்லாமே எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீமோசோயின் டாக்ஸினால் வரும். அப்புறம் இந்த மீரோசைட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதோட சைக்கிளை மறுபடியும் இங்கே ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஹீமோசோயின் டாக்ஸின் வரும், அது கூட சேர்ந்து கொஞ்சம் மீரோசோயிட்ஸ் வரும், மறுபடியும் இந்த சைக்கிள். ஸோ இப்படியே இந்த சைக்கிள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே இது ஆக என்ன நடக்குது, இங்கே எது அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல் அழிஞ்சால் தானே இதெல்லாம் இந்த ரெண்டும் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்பிசி செல் அழிஞ்சு கடைசியில் என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா சுத்தமாக ஆர்பிசி செல்லே இல்லாமல் அனீமியா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்லலாம் என்ன ஆகும்னா ஹீமோக்ளோபின்லாம் குறைஞ்சி ஹீமோக்ளோபின் எது வழியாக வெளியே வரும்னா யூரின் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்துட்டு இது டேஞ்சரஸாக கொண்டு போய் விட்டுரும். இப்போது இது வந்துட்டு ஆர்பிசி செல்ஸை அழிக்கிறதுனால ஆர்பிசி செல்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள்னால இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எரித்ரோசைக்கிள்னு சொல்லுவோம். ஏன்னா எரித்ரோசைட்ஸ்னால் என்னது, எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு ஆர்பிசி செல்லு. அடுத்து வேறு என்ன, லியூகோசைட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிசி செல். லியூகோசைட்ஸ் அப்படிங்கிறது LEUKO. அடுத்து வந்துட்டு த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு பிளேட்லெட்ஸோடது. சரிங்களா, ஸோ இந்த 3 வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே எரிச்சுக்கிட்டு ரெட் கலரில் அப்படியே எரிச்சுக்கிட்டு இருக்கிறது அது ரெட் பிளட் செல்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெட் பிளட் செல்ஸ்குள்ளே நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எரித்ரோசைக்கிள். அதுக்கு வெளியே லிவரில் நடக்கிறது என்னென்னா எக்ஸோ எரித்ரோசைட் சைக்கிள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் மேன்குள்ளே நடக்குது. என்ன ஃபேஸு, ஏசெக்ஷுவல் ஃபேஸ். ஓகே, இப்போது இந்த ஹீமோசோயின் இந்த சைக்கிள் முடிய என்ன ஆகுது, நமக்கு ஹீமோசோயின் டாக்ஸின் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த ஹீமோசோயின் டாக்ஸின் வெளியே வரும்போது தான் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஃபீவர் வரும். ஃபீவர் வந்த உடனே இந்த ஹீமோசோயின் டாக்ஸினோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இம்யூன் சிஸ்டமை போயிட்டு தூண்டி விடும். இம்யூன் சிஸ்டமில் இருக்கிற அந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடும்.
அப்போ நமக்கு என்ன வரும்னா ஃபீவர் வரும். சரிங்களா? அது வந்தோடனே கொஞ்சம் அதெல்லாம் என்ன பண்ணிடும்னா கண்ட்ரோல் பண்ணும். மறுபடியும் இந்த சைக்கிள் முடிஞ்சு மறுபடியும் இந்த ஹீமோசைன் டாக்ஸின் வெளியே வரும். அப்போ மறுபடியும் காய்ச்சல் வரும். ஸோ அந்த ஃபீவர் எப்படி இருக்கும் அப்படின்னா விட்டு 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 ரெகுலரான ஒரு டைமில், அந்த டைம் எய்தர் 36 ஹவர்ஸாக இருக்கலாம், இல்லை 48 ஹவர்ஸாக இருக்கலாம், 72 ஹவர்ஸ், அந்த மாதிரி ஒரு ரெகுலரான டைமில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது வந்துட்டு திருப்பி திருப்பி நமக்கு வந்துட்டு காய்ச்சல் வரும். அது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம், ஃபீவர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். மலேரியாவோட முக்கியமான சிம்டம் ஃபீவர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் எதுவும் டவுட் இல்லை இல்லையா இந்த ஏசெக்ஷுவல் ஃபேஸில்? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதாவது மீரோசைட்ஸ் என்னவாக மாறுது, ட்ரோபோசைட்ஸாக மாறுது. சில மீரோசைட்ஸ் அடுத்து என்னவாக மாறிடும், ட்ரோபோசைட்ஸாக மாறாமையே கெமட்டோசைட்ஸாக மாறிடும். கேமட்டோசைட்ஸ் அப்படின்னா அது 2 கேமெட்ஸ், ஒன்று மேல் கேமெட்ஸாக மாறும், அது மேக்ரோ கேமட்டோசைட்ஸ். ஃபீமேல் கேமெட்ஸாக மாறுறது மைக்ரோ கேமட்டோசைட்ஸ். இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது என்னென்னா கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜைசான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது, ஜைசோகனி. கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது என்ன ஸ்டேஜ்னு கேட்டிங்கன்னா கேமோகனி. ஸோ இதெல்லாம் இப்போ ஹியூமன்ஸ்குள்ளே தான் நடக்கும். ஹியூமன்ஸில் தான் என்ன இருக்குன்னா மேக்ரோ கேமட்டோசைட்ஸ், மைக்ரோ கேமட்டோசைட்ஸ் இது வரைக்கும் ஃபார்ம் ஆகி ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கும். இதுதான் அந்த ஸ்டேஜ். இதுக்கப்புறம் எல்லாம் என்ன எங்கே போயிருன்னா மஸ்கிட்டோக்குள்ளே போயிடும். மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்கும் போது எது ரெண்டும் மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டும் மஸ்கிட்டோட உடம்புக்குள்ளே போகும். அங்கே போயிட்டு இது ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊகைனேட். அடுத்து இந்த ஊகைனேட் மஸ்கிட்டோட கட்வால், அந்த மஸ்கிட்டோட வயிற்று பகுதிக்குள்ளே போயிட்டு ஊசைட்டாக மாறும். ஊசைட் மறுபடியும் என்னவாக மாறும்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோசோயிட்ஸாக மாறும். சரிங்களா? என்ன ப்ராசஸ் மூலியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மியாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக. மறுபடியும் சொல்கிறேன், இது மஸ்கிட்டோ கடிச்சோன்னா இது ரெண்டும் மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ளே போய் அது ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் ஃபேஸ். ஓகே, மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுதான் என்னென்னா செக்ஷுவல் ஃபேஸ். இது ஊகைனேட் என்னவாக மாறும், ஊசைட்டாக மாறும். ஊசைட்ஸ் தான் என்னவாக மாறும்னா ஸ்போரோசோயிட்ஸாக மாறும். என்ன ப்ராசஸ் மூலிமா, மியாசிஸ் ப்ராசஸ் மூலிமா. ஸோ நம்ம இங்கே மைட்டாசிஸ் மியாசிஸ்னால் என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு இது பற்றி இது ரீப்ரொடக்ஷன் நடத்தும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக இதோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மைட்டாசிஸும் சரி மியாசிஸும் சரி செல் டிவிஷனோட டைப்ஸ் தான். சரிங்களா? எப்படி செல் டிவைட் ஆகுதோ அதை வச்சு தான் என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டாக பிரிப்பாங்க. அது மைட்டாசிஸா இல்லை மியாசிஸா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். மைட்டாசிஸில் செல் எப்படி பிரியும் அப்படின்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் 46 குரோமோசோம்ஸ் தான் பிரிய போகுது, இதுலேயும் 46 குரோமோசோம்ஸ் தான் பிரியுது. இதில் என்ன ஆகுனா ரெண்டாக பிரியும் 46 குரோமோசோம்ஸ். பட் மியாசிஸில் என்னவா பிரியும்னா 4ஆக பிரியும். சரிங்களா? அது மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. மைட்டாசிஸில் பிரிகிற அந்த பிரிஞ்சு வர்ற அந்த 2 செல்ஸ்லையும் எப்படி இருக்குன்னா எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். சரிங்களா? ரெண்டாக பிரிஞ்சாலும் அந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். மியாசிஸில் 4ஆக பிரியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 46 என்னவா குறையுதுன்னு கேட்டிங்கன்னா 23ஆக குறையுது. அதனால தான் இதுக்கு இந்த மியாசிஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ்டு டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெடியூஸ்டு டிவிஷன்னா மைட்டாசிஸா மியாசிஸான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், பார்த்துக்கோங்க. மியாவுன்னு பூனை தானே சொல்லும். ஸோ பூனை பால் குடிக்கும், எதை வச்சாலும் எடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணிடும், அதை குறைச்சி விட்டுரும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மியாசிஸ் தான் ரெடியூஸ்டு டிவிஷன். ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது எது வரைக்கும் பார்த்தோம், மேல் ஃபீமேல் சேர்ந்து ஊகைனேட்டை ஃபார்ம் பண்ணும். ஊகைனேட் அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஊசைட் ஃபார்ம் பண்ணுது. ஊசைட் அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஸ்போரோசோயிட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்போரோசோயிட்ஸ் நேராக எங்கே போயிடும்னா மஸ்கிட்டோவோட தலைவரி கிளான்ஸ்க்கு போயிடும். மஸ்கிட்டோ மறுபடியும் ஒருத்தங்களை கடிக்குதுன்னா அந்த ஸ்போரோசோயிட்ஸ் மறுபடியும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது செக்ஷுவல் ஃபேஸ் இன் பிளாஸ்மோடியம். ஸோ நம்ம 3 ஸ்டேஜ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஜைசோகனினா ஜைசாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து கேமோகனி கெமட்டோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்போரோகனி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்போரோசோயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டேஜ். ஸோ நம்ம பிளாஸ்மோடியம் சைக்கிளை பற்றி தெளிவாகவே பார்த்துருப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி இதை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். மேபி கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். சரிங்களா? எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போதும். இதை தான் வந்துட்டு சமச்சீர் புக்கில் 2-3 புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு புக்கில் தெளிவாக
கொடுத்துருக்குற புக்கில் படிச்சுக்கோங்க. ஏன்னா சைக்கிள் எல்லா புக்லேயும் ஏதாவது 1-2 மாறி மாறி இருக்கும். நம்ம அதெல்லாம் போட்டு அதை ரொம்ப யோசிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஜென்ரலாக நடக்கக்கூடிய கான்செப்ட் இவ்வளோ தான். சரியா? இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 42 days. ஸோ இன்குபேஷன் பீரியட்னா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், அந்த இன்ஃபெக்ஷன் நடந்து ஃபஸ்ட்டு சிம்டம் தெரிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் 42 days. சரிங்களா? பார்த்துக்கோங்க. தென் அந்த ஹீமோசோயின் டாக்ஸின் அதுதான் என்ன பண்ணுது, இம்யூனிட்டியை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு அந்த இது வரும்போதே பார்த்துட்டோம். மேக்ரோஃபேஜஸை ஸ்டிமுலேட் பண்ணி என்ன பண்ண வைக்கும்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஃப்பையும் இன்ட்ரோலூக்கினையும் செக்ரீட் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு மேக்ரோஃபேஜ்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்யூனிட்டியில் ஒரு பார்ட். இப்போ நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது உடம்புல ஆன்டிஜனுக்கு எதிராக, சண்டை போடுது, செத்து போயிடுது வந்த ஃபாரின் பார்ட்டிக்கல். அந்த செத்துப்போன பார்ட்டிக்கல் நம்ம அப்படியே உடம்புல விட்டுற முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா பிடிச்சி சாப்பிட்றது தான் மேக்ரோஃபேஜஸோட வேலை. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அக்யூமுலேஷன் ஆஃப் டெட் செல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. இது போய் சாப்பிட்டு அதை லைஸ் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்கிரியேட்டால் தள்ளி விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கும் மேக்ரோஃபேஜ். இதை தான் என்னவா மாற்றிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக மாற்றிடுது. சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி விட்டுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸை அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷை விடலாம். அந்த தண்ணியில் தானே ப்ரீடிங் சென்டராக இருக்குது மஸ்கிட்டோவுக்கு. அதில் அந்த ஃபிஷ்ஷை நிறையா விட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணிடும்னு கேட்டிங்கன்னா அந்த மஸ்கிட்டோவோட லார்வா ஃபார்ம் எல்லாம் சாப்பிட்ரும். சரிங்களா? அடுத்து இல்லைனா இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம், பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் இந்த இதை, இல்லைனா ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஆயிலை ஸ்ப்ரே பண்ணால் என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா தண்ணி மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அது என்ன பண்ண விடாதுன்னா ஆக்சிஜனை உள்ளே போக விடாது. அப்போது உள்ள கீழே இருக்கிற லார்வே என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அப்படியே செத்து போயிடும். ஸோ நம்ம ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, சாரி, பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸை கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல, அந்த கொசுவை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதனால் ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு நம்ம பரவாமல் தடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு அந்த வேக்சின் RTS மஸ்க்யூரிக்ஸ் அப்படிங்கிற வேக்சின். இது அவ்வளோவா வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லை. அதனால் இது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா WHO ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க 12 வீக்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு. பட் இதுதான் ஒன்லி வேக்சின் அப்படிங்கிறாங்க. தென் 1950 தான் ஆரம்பிக்குது மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் அப்போ தான் ஆரம்பிக்குது 1950. தென் இதோட சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஒவ்வொரு தடவையும் அந்த சைக்கிள் முடிஞ்சு இந்த ஹீமோசோயின் டாக்ஸின் வெளியே வர நமக்கு என்ன வரும், ஃபீவர் வரும். ஃபீவர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், பயங்கர ஹை டெம்பரேச்சருக்கு போகும், 106 டிகிரி வரைக்கும் போகும். ஷேக்கிங் செல்ஸ், ஆக்சுவலி இது சில்ஸ்ன்னு நினைக்கிறேன், செல்ஸ்ன்னு எழுதி வச்சுருக்கேன். தென் ஸ்வெட்டிங், இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மஸ்கிட்டோவுக்கும் மலேரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறவர். அதுக்காக அவர் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. நம்ம ஹெச்ஐவி வைரஸை பற்றி படிக்கும்போது ஒரு மேடமை பற்றி படிச்சிருப்போம். யார்? சுனிதி சாலமன் அப்படிங்கிறவங்கள பற்றி படித்தோம். ஸோ அவங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஐவிக்கு. இப்போது படிக்கிறது வந்துட்டு ரோஸ். இவர் எதுக்கு? மலேரியாவுக்கு. சரிங்களா? ஸோ ரோஸு அது ஒரு மலர் இல்லையா? ஸோ அது வந்துட்டு மலேரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 1902 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணும், மலேரியா டிசீஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஆர்பிசி செல்ஸை அழித்து சிவியரான அனீமியா வரும். அதை எதனால்? டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜில் இது திருப்பி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட இதெல்லாம் போயிடும். நம்மளுடைய லிவர் டிஷ்யூ இருக்கு இல்லையா, லிவர் டிஷ்யூ டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸ்ப்ளீன் மண்ணீரலும் கெட்டு போயிடும். அடுத்து அந்த ஹீமோக்ளோபினே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூரின் வழியாக வெளியே போய் நம்ம வந்துட்டு அது ஃபேட்டெல்லாம் முடியறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம மலேரியாவோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தாச்சு. அடுத்து இந்த மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீஷியஸ் பிளாஸ்மோடியம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 4 டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் இருக்குது. பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள் இது என்னன்னு பார்த்தோம். அந்த ஹீமோசோயின் டாக்ஸின் எப்பப்பெல்லாம் எவ்வளோ இன்டர்வல்க்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஸோ இது பாருங்கள், இது வந்துட்டு நமக்கு 48 hours 72 hours இருக்கும்போது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 72 hours ஒரு தடவை தான் இது நடக்குதுன்னா
நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த 36 ஹவர்ஸில் இது வந்துட்டு திருப்பி வந்துக்கிட்டே இருக்குன்னா இது என்னென்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இதுதான். ஃபால்சிபெரம் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பீஷீஸ். ஏன்னா இதோட எரித்ரோசைட்டிக் சைக்கிள் டைம் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபேட்டல் டைப். இது என்ன பண்ணுன்னா விசரல் கேபிலரிஸ், விசரல்னால் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால் இது என்ன காஸ் பண்ணால் பிளாக் வாட்டர் ஃபீவர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. இதுதான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்பிசியை அழித்து என்ன பண்ணிடும்னா ஹீமோக்ளோபின் யூரின் வழியாக ஹீமோக்ளோபின்லாம் வெளியே ஏற்றி விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸான ஒரு ஸ்பீஷியஸ் ஃபால்சிபெரம். ஏன்னா இதோட எரித்ரோசைட்டிக் சைக்கிள் டைம் ரொம்ப கம்மி. மற்றதும் காஸ் பண்ணும், பட் நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பயப்படுற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போது வைவேக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு தீங்கற்ற ஒரு ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறாங்க. ஓவேல் பார்த்திங்கன்னா மைல்டு கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த மலேரியா இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா குவார்டன் மலேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எரித்ரோசைட்டிக் சைக்கிள் டைம் ரொம்ப அதிகம். 72 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஹீமோசோயின் டாக்ஸின் ரிலீஸ் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 72 ஹவர்ஸ் இதுன்னு அதிகம். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, குவாரண்டைன். சரிங்களா? ஸோ குவார்டன் அப்படின்னா நம்மளே ரொம்ப நாள் என்ன பண்ணிக்கிறதுனா தனியாக உள்ளே இருந்துக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருக்கிறது இது குவார்டன் மலேரியா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க, ஃபால்சிபெரம் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பீஷியஸ். ஓகே, இப்போ இந்த பிளாக் வாட்டர் ஃபீவர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? பிரேக் போன் ஃபீவர்னு ஒன்று பார்த்தோம். சரிங்களா? பிரேக் போன் ஃபீவர்னால் எது? டெங்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரேக் போன் ஃபீவர். அடுத்து பாக்டீரியல் டிசீஸ் பார்க்கும்போது நம்ம பிளாக் டெத் அப்படின்னு பார்த்தோம். எதை பார்த்தோம்? பிளாக் டெத்துன்னு பிளேகை பார்த்துருப்போம். சரிங்களா? விளையாண்டு கருத்து போயிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகே, அண்ட் இது வந்துட்டு ஒரு பிரேக்குக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம். இப்போ டெங்கு இல்லை, அடுத்து இன்னொரு அந்த சீசன் வரும்போது வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஃபீவர். சாரி, பிரேக் ஃபீவருங்க, பிளாக் ஃபீவர். பிளாக் ஃபீவர் எதுன்னு கேட்டிங்கன்னா மலேரியா. ஸோ இதெல்லாம் குழப்பிக்காதீங்க, அதனால தான் நான் தனியாக எழுதியிருக்கேன். பிரேக் போன், பிளாக் டெத், பிளாக் ஃபீவர். சரிங்களா? ஓகே, தண்ணி கொசு இருக்கிற இடத்துல தான் இது அதிகமாக வரும். கொசு இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். சரிங்களா? ஸோ பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மலேரியாவோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது அமீபியாசிஸ்ங்க இருக்குது, ஸ்லீப்பிங் சிக்னஸ், இந்த மாதிரி ஒரு 6 டிசீஸ் இருக்குது. காலா அசார், அப்புறம் ஸ்கின் லீஷ்மேனியாசிஸ், பைரீரியா, அப்புறம் ஃபங்கல் டிசீஸ் இருக்குது. அடுத்து ஹெல்மின்திக் டிசீஸ் இருக்குது. ஸோ அதோட நமக்கு வந்துட்டு டிசீசஸ், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணுற டிசீஸ் அதோட முடியும். ஸோ அந்த பார்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.